தாவேக்கு அமைச்சர்கள்லாம் பண்ணுறது சரியா? வந்தோமா, அமைச்சரவைக்கு போனோமா, 4 மனுவை வாங்கினோமா, அந்த மனுவை தூக்கி ஆற்றுல போட்டோமா, அப்படின்லாம் இருக்கணும். இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து திருச்செந்தூரில் மாறுவிட போய் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு, இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கோயிலுக்கு மட்டும் போனால் போதுமா? தமிழ்நாட்டில் வேறு கோயிலில் எந்த கோயிலுமே முறைகேடு நடக்கலையா அப்படின்னு கேட்குற உங்களுக்கு தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் உங்கள் ராஜு. இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து திருச்செந்தூரில் முறைகேடு நடக்கிறதா இந்த சோஷியல் மீடியாவில் நடந்த ஒரு செய்திகளை வச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காரு. அப்படி போகும்போது அவர் வந்து மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி எந்த ஒரு அதிகாரிகளுடைய தொடர்பும் இல்லாமல் அவர் மட்டும் போனதுனால நம்ம ஆளுங்க வேலையை காமிச்சிருக்காங்க. என்னென்னா அவங்கள ஸ்பெஷலாக முருகனை போய் கிட்டவே காமிச்சிடலாம், ஒரு 4000 ரூபாய் ஜிபே பண்ணுங்க அப்படின்ட்டு. அவரும் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட மொபைல்லேருந்து ஜிபே பண்ணிவிட்டு உள்ளே போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் அமைச்சர்னே அவருக்கு தெரிய வந்திருக்கு. உடனே கோயில் நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் விளக்க கடிதம், இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரி விளக்க கடிதம் எழுதியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம நியூஸ் நண்பர்கள், அதான் ஜேர்னலிஸ்ட் நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி அவர்கள்லாம் மன்னிப்பு கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் வந்து முட்டு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி சில பேர் வதந்திகள் கிளப்புறீங்க. ப்ரெஸ் மீட்டு கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. ஆனால் ப்ரெஸ் மீட்டு கொடுக்காமலே நீங்களே ஒரு செய்திகளை ஆன்லைன்லேயும் செய்திகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. மக்கள்லாம் செய்திகளை நம்புகிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் வந்து செய்திகளை நம்புகிறாங்களா நம்பலையா அப்படின்றது எனக்கு தெரியாது. முக்கியமாக நான் நம்புறதில்ல. ஏன் அப்படின்னா முன்பின் முரணாக தான் வந்துட்டு எப்பொழுதுமே நியூஸ் சேனல் சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதுவும் தாவேக்காவை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு விளக்க கடிதம் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற 2 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு என்னோட முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா, இது மாதிரியே எல்லா கோயில்களுக்கும் நீங்கள் வந்து மாஸ்க் அணிந்து போகணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா கடந்த 2 ஆட்சிகள், அதாவது அதிமுக, திமுக அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய பெருச்சாளிகளை வந்து வளர்த்து வச்சுருக்காங்க. இந்த பெருச்சாளிகள் என்ன பண்ணுது, இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இது மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலுமே, கல்வித்துறையாக இருக்கட்டும், இல்லை இந்த தொழில்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த பெருச்சாளிகள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி மச்சி ரெடிடா இன்ஸ்பெக்ஷன்டான்னு சொன்னால் அமைச்சர் போகிற அந்த ஒரு நிமிஷம், எம்எல்ஏ போகிற அந்த ஒரு நிமிஷம், அந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், கோயில் நிர்வாகமாக கூட இருக்கட்டும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த 5 ரூபா டோக்கன் கொடுத்துருவாங்க, 10 ரூபா டோக்கன் கொடுத்துருவாங்க, அர்ச்சனை சீட்டு கொடுத்துருவாங்க, கரெக்டாக ரோ மெயின்டைன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா அந்த பெருச்சாளிகள் மூலமாக வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பரவிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்களே, உண்மையாகவே வரவேற்கத்தக்கது. உண்மையாக மக்கள் ரொம்ப இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா இந்த மாதிரி பெருச்சாளிகளை இப்படி தான் நம்மளால் பிடிக்க முடியும், இல்லைன்னா பிடிக்கவே முடியாது. ஸோ மக்களோட வேண்டுகோளுக்கு இணங்க நீங்கள் இதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, அதாவது எந்த ஒரு அதிகாரிகளையும் நம்பி இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணாமல் நீங்களே முன் வந்து இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணால் பல உண்மைகள் வெளில வரும். ஸோ அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்களில் திருச்செந்தூரும் ஒன்று. அதே மாதிரி அண்ணாமலையார் கோவில், திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் கோவிலில் மிகப்பெரிய பயங்கரமான விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கோவில் ரோலை கிட்டத்தட்ட 2-3 ரோலாக பிரிஞ்சு கோயிலோட பின் வழியாக வரணும் அப்படின்ற மாதிரி 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரத்துக்கு மேலெலாம் வந்து சாமியை பார்த்துட்டு இருக்காங்க. இது திருவண்ணாமலையில் நடக்குது. அப்புறம் மேல்மலையனூர் அங்காளி அம்மன் சொல்லிட்டு மேல்மலையனூரில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. திருத்தணி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், இப்படி எல்லா கோயில்களுக்கும் நீங்கள் இப்போ பிரசித்தி பெற்ற கோயில்கள் எந்தெந்த கோயில்கள் இருக்குதோ எல்லா கோயில்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிங்கன்னா அங்கே நடக்கிற சில முறைகேடுகள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். ஏன்னா இவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இது ரொம்ப தொலைவில் இருக்குது, இவ்வளோ தூரம்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறாங்களா, இவ்வளோ தூரம்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா கோயில்களுக்கும் நீங்கள் போகணும். அதாவது திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் கோவில், மேல்மலையனூர் கோவில், திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழனி, இந்த மாதிரி ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு நீங்கள் போகணும். முக்கியமாக சமயபுரம், திருச்சியில் இருக்கிற சமயபுரம், இந்த மாதிரி கோயில்களுக்கெலாம் நீங்கள் போகணும். பக்தர்களுக்கு நீங்கள் வர திருப்பதியில் எப்படி இந்த டோக்கன் சிஸ்டம் ஒன்று இன்ட்ரோ பண்ணாங்களோ அதே மாதிரி, ஏன்னா ஒரு கோயிலில் வந்து 4 கால பூஜை நடக்கும், சில நாட்களில் வந்து 6 கால பூஜை நடக்கும். இந்த பூஜை நடக்கும்போது என்ன ஆகும்னா சன்னதி வந்து சாத்தி தான் வச்சுருப்பாங்க. அந்த டைமில் எல்லா கூட்டமும் நிற்கும். அதே மாதிரி வர கூட்டம்லாம், அதாவது வந்துக்கிட்டு இருக்கவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே ரோவில் நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இங்கே வந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் இந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த சிறப்பு நாட்களிலோ இல்லை வந்து மக்கள் அதிகம் வரக்கூடிய நாட்களிலோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த டோக்கன் சிஸ்டமை இன்ட்ரோ பண்ணலாம். இத்தனை, அதாவது இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ பேருக்கு அனுமதி, இந்த டைம்லேருந்து இத்தனை பேருக்கு இந்த டைமுக்குள்ளே அனுமதி அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த டைம் ஸ்பிட்டப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வந்து மக்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு. ஏன்னா வந்து நாளைக்கு தான் நான் சாமி பார்க்க போகிறேன்னா இன்றைக்கே வந்து நான் அந்த கூட்டத்தில் நிற்கணுன்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். இல்லை இதை விட இன்னும் புதுசாக ஏதாவது டெக்னிக் இல்லை வேறு ஏதாவது ஐடியாலஜி நீங்கள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை பயன்படுத்துங்க. ஏன்னா கடவுளை நம்பி வர நிறைய பேர் கடவுளை வந்து பார்க்கணுன்னாலே 2 மணி நேரம், 3 மணி, அதுவும் இந்த பச்சை குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தில் நிற்பாங்க. நான் திருவண்ணாமலையில் அனுபவிச்சிருக்கேன். என் குழந்தையை தூக்கிட்டு நானும் என் ஒய்ஃபு போகும்போது
ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். 5 மணி நேரம் ஆகும் சாமியை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ நாங்களே வந்து முன்னாடி இது பண்ணிவிட்டு இல்லை வேண்டாம் நம்ம பின்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கோயில் நிர்வாகிகள்கிட்ட பேசி நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம் அது இதுன்னு சொல்லி ரொம்ப நேரத்தில் நிற்க வச்சு ஏதோ ஒரு வழியில் அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ என் குழந்தைக்கு 1.5 வயசுங்கிறதுனால கன்சிடர் பண்ணாங்க. ஆனால் அந்த வயசானவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி உள்ளே இருப்பாங்க, சில பேர் இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் போவாங்க, ரொம்ப அந்த மாதிரிலாம் நிறைய நெருக்கடிக்குள்ளே ஆளாகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோவில்களில் கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை ஐடியாலஜியை நீங்கள் வந்து இன்ட்ரோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கோயிலுக்கும் நீங்கள் அதை கொடுக்கணுன்ற கிடையாது. பிரசித்தி பெற்ற கோயில்களில் பிரசித்தி பெற்ற நாட்களில் வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த டைமில் நீங்கள் வந்து சாமியை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டோக்கன் சிஸ்டமோ இல்லை வேறு மாதிரி ஏதாவது அலகேட் பண்ணிங்கன்னா ஸோ ஃபில்டர் பண்ணி அனுப்பும்போது உங்களுக்கு வந்து க்ரோவும் அதிகமாக இருக்காது, நெரிசலும் அதிகமாக இருக்காமல் இருக்கும் அப்படின்றது எங்களோட வேண்டுகோள். முடிஞ்ச அளவு கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்கும்போது எத்தனை பக்தர்கள் வீடியோ எடுத்து போட்டாலும் எத்தனை நியூஸ்காரங்க வந்து சொன்னாலும் இவங்களாம் திருந்துற மாதிரியே கிடையாது. இன்றைக்கி அமைச்சரே வந்து இறங்கி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றப்போ உண்மையாகவே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்கும். இந்த பயம் தான் எல்லாருக்கும் வேணும். மக்களுக்கு அதாவது கடவுள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி மக்களை அலக்கழிக்க முடியுமா? அமைச்சர்கிட்டே 4000 ரூபாய் வாங்குறாங்க அப்படிங்கிறப்போ பொதுமக்களோட நிலமெல்லாம் என்ன, சாதாரண சாமானியனோட நிலமெல்லாம் என்ன? ஏன்னா பல முதலாளிகள் பெரிய பெரிய பணக்காரவங்களாம் வராங்க அப்படின்னா அந்த 4000 ரூபாய் டக்குன்னு தூக்கிட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஏழை எளிய மக்கள்லாம் அந்த கூட்டத்தில் தான் நிற்கணும். 1 மணி நேரம் ஆனாலும் 2 மணி நேரம் ஆனாலும் 3 மணி நேரம் ஆனாலும் கடவுளை பார்க்கணுன்னு நம்பி வந்தவங்க. ஏன்னா அவங்களோட கஷ்டத்தை எங்கே போய் சொல்லுவாங்க? அவங்களுக்கு நடக்கிற கஷ்டத்தை யாரும் கேட்கலங்கிற பட்சத்தில் தான் அவங்க கடவுள்கிட்டே போகிறாங்க. அப்படிப்பட்ட கடவுள்கிட்ட போகிறவங்களுக்கு ஒரு நல்லது அந்த கடவுளை பார்க்குற அந்த முகத்தை பார்க்குற நேரம் தான் நல்ல நேரமாக நினைக்கிறாங்க. அப்படி போகிற நல்ல நேரத்துலையும் நாங்கள் 4000 ரூபாய் காசு கொடுக்கணும், 3000 ரூபாய் காசு கொடுக்கணுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். ஸோ உங்கள் பணி மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். சூப்பர், உங்களோட பணி இன்னும் மேன்மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். சீக்கிரமாகவே இந்த கூட்ட நெரிசல்களை தவிர்க்கவும் ஒரு ஐடியாலஜிக்கலாக ஏதாவது பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி அனுப்புகிற மாதிரி ஒரு இந்த மாதிரி அரசியல் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் மக்களோட குரலாக இந்த குரல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுவோம் உள்ளதை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் என்னோடய சேனலை இன்னும் மென்மேலும் உயர்த்த முடியும். மக்களோட குரலாக மக்களுக்கு வேண்டிய சில விஷயங்களை இந்த வீடியோ மூலமா நான் சொல்லுவேன். என்னோடய வீடியோ பார்த்துட்டு யாரோ இல்லைனாலும் எப்போயாவது இந்த நல்ல விஷயம் நடக்குதுன்னா நடக்கட்டுமே. நல்லது நடக்கிறது, அது நம்மளால் நடக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ.